Hi, hello, how are you doing today? I'm your English teacher Ali. Welcome to IBD Campus, Department of English. So, as IBD Campus, we probably say that we are doing a great job among Sri Lankan students also, abroad students. So, we provide plenty of programs, plenty of courses, and we give so many offers to the students for their parents. So, this is also one of the most important and integral part of IPD campus that we are providing a free webinar to the students before conducting the sessions. So they have to explore how the lecturers are conducting the lectures as well as how they are giving their knowledge to them. So as a part of IBT, so we are doing a great job, and we are looking forward to give you. We are looking forward to offer you some benefits. So today also we are going to provide a benefit for you. That is the free webinar. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஐபிடி கேம்பஸால் நாங்கள் எந்த அளவுக்கு கோர்சஸ் எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான கோர்சஸ் இளைஞர்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி கோயில இருக்கிறார்கள் கூட செஷன்ஸ் எல்லாம் செய்கிறாங்க. ஒன் டைம் அட்டன் பண்ணி போடுறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மிச்சம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஐபிடி கேம்பஸை பொறுத்தளவு. ஸோ நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் எவேலுவேட் பண்ணி தான் நாங்கள் என்ன செய்யறோம், அவங்களுக்கு கேட்டகரைஸாக பிரித்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன செய்யறோம், அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் சொல்லி கொடுப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல நாங்கள் ஐபிடி கேம்பஸால் நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வகையான ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். மேஜர் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ கொஞ்சம் பேருக்கு இங்கிலீஷ் பேசிக்கே தெரியாமல் இருங்க. ஆனால் இங்கிலீஷ் வந்து கட்டாயம் தேவைப்படுற அந்த இடத்துல இருந்து வருது. சொல்ல போனால் நிறைய ஹையர் அஃபிஷியலாக இருக்கிறார்கள், எல்லாருக்குமே இங்கிலீஷ் தேவை. பட் தே டோன்ட் நோ ஹவு டு ப்ரொடியூஸ் திஸ் சவுண்ட் இன் இங்கிலீஷ். ஸோ அந்த இங்கிலீஷில் எப்படி கரெக்ட்னே தெரியாமல் இருக்கிறார் அந்த ஆட்களுக்கு நாங்கள் என்ன செய்யறோம், பிகினர் லெவல் பேக் பண்ணணும். அதாவது என்னன்னு சொல்றேன், பேசிக்காக அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்போம். கரெக்டுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும். No more grammar, but we are giving practice. We will guide and we will give some, we will correct some mistakes. ஸோ இந்த பேசிஸ்ல நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பேருக்கு நாங்கள் வந்து, அதாவது நிறைய பேர் இந்த இந்த கேட்டகரிலாம் நிற்பீங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கு நான் என்ன ஷேர் பண்ணுவேன், பிகினர் பேக், அதாவது சொல்ல போனால் சர்டிஃபிகேட் இங்கிலீஷ், அந்த கோர்ஸ் நாங்கள் என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 2000 ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், 2000க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சாங்க, ரெஜிஸ்டர் பண்ணி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இப்போ நல்லா என்ன செய்வாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க. சரியா? ஸோ இது முதலாவது கோர்ஸ். 2வது கோர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ரொஃபஷனல் அண்ட் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் கோர்ஸ், ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸ் யாருக்குன்னு சொன்னா, ஓகே இங்கிலீஷ் நார்மலா ஏழுங்க, இங்கிலீஷ் ஓகே, பட் என்ன பிரச்சனைனா எனக்கு வந்து அக்யூரேட்டா எப்படி பேசுறது தெரியாது. எனக்கு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் செய்யணும், ப்ரொஃபஷனல் எப்படி பேசுறது இல்லை. சும்மா கேஷுவலா நான் பேசிட்டே போனேன், பட் ஒரு டீசெண்டா எப்படி இங்கிலீஷ் பேசணும்னு தெரியாது டைம்ல. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அதுக்கும் நாங்கள் என்ன செய்யறோம், ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் கோர்ஸ், அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ்லாம் நாங்கள் என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து இன்டர்மீடியட் லெவல், அதே மாதிரி அட்வான்ஸ் லெவலுக்கு விஷயம் சொல்றோம். சரி, ஸோ அது தேவை நாங்கள் மட்டும் தான் என்ன செய்வோம். பிகினர் லெவல் இருப்பாங்க எல்லாருமே இந்த சர்டிஃபிகேட் லெவல் இங்கிலீஷ் சர்டிஃபிகேட் இங்கிலீஷ் கோர்ஸ் செய்வாங்க. ஸோ 35 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல நாங்கள் என்ன செய்வோம் சொன்னா, உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு தந்தா இஜிபி டெவலப் ஆகணும், அதாவது ஜெனரல் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகணும், அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தரணும். அதே மாதிரி ஸ்போக்கன் ப்ராக்டிஸ், குரூப் ப்ராக்டிஸ், அதே மாதிரி சொல்ல போனா நிறைய ஆக்டிவிட்டி ரிலேட்டடான விஷயங்கள், கேம் பேஸ்ட் டீச்சிங் மெத்தட்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்றோம். ஸோ நிறைய கேம்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் கொண்டு போவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பிபிடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தெரியும், கிரியேட்டிவான ஒரு மெட்டீரியல் இல்லாட்டி நாங்கள் என்ன செய்யறது, அந்த மெட்டீரியல் எந்த விஷயத்தையுமே பார்க்கல, அது எல்லாமே கன்சைஸ் பண்ணப்பட்ட சின்ன கொஞ்சம் விஷயம் நினைக்கும். அந்த நிறைய என்னன்னு சொல்றது, நிறைய நாலேஜ் தரக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நாங்கள் உங்களை எப்படியோ கதைக்கு வைக்கணும். சரி, கதைக்கிறீங்கன்னா நான் அடுத்த கட்டம் கரெக்டாக வைப்பேன்.
ஸோ இதான் நாங்கள் என்ன செய்யணும், ஐபிடி கேம்பஸால் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இந்த கோர்ஸை பற்றின விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க இப்ப இந்த தரம் நாங்கள் எடுக்கிற பேட்ச், இந்த பேட்ச் நீங்க யாருக்கு வச்சுன்னா பிகினர் பேட்ச். ஸோ இந்த பிகினர் யாருன்னு சொன்னா இங்கிலீஷ் ஓகே ஓரளவுக்கு தான் தெரியும், கொஞ்சமாவது கொஞ்சம் தெரியும். நம்ம எனக்கு கொஞ்சம் கஷ்டம்னா இங்கிலீஷ் பேசணும் போல இருக்கு, எனக்கு இங்கிலீஷ் பேசணும். இவ்வளோ பேருக்குமே என்ன செய்யணும், இந்த கோர்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணும். சரி சார், ஐ ஆம் ஹியர் வித் யூ, ஐ ஆம் அஜி. உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்குன்னு தெரியுமே, நான் வந்து ஐபிடி கேம்பஸ் லெக்சரர். ஸோ ரெண்டே செஷனை நான் தான் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் தி செஷன். ஓகே, ஸோ பேட்ச் 21. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நான் என்ன சொல்லி தரணும், இது பாருங்க, தமிழ்ல பாத்தீங்கன்னா ஸ்பீக் நேச்சுரலி. நேச்சுரலின்னா உங்களுக்கு என்ன தெரியும், நேச்சுரலி. ஸோ நேச்சுரல், நேச்சர்ல இருந்து வந்த வேர்ட் தான் நேச்சுரல். நேச்சுரல்னா இயற்கை, அதாவது என்ன, ஒரு ஆர்டிபிஷியலும் இல்லாம, அதாவது நான் உண்மையாவே தானே கதைக்கிற மாதிரி கதைக்கிறதா நேச்சுரலி ஸ்பீக்கிங் சொல்றேன். உதாரணத்துக்கு யாரும் சொல்லி தந்து பாடமாக்கி இல்லாட்டி ரீட் பண்ணி கதைக்கிறது இல்லாம தானே, இப்ப நம்ம எப்படி தமிழ் கதைக்குமோ அதே மாதிரி இங்கிலீஷ் பேசுறீங்களா, தட் இஸ் கால் ஸ்பீக் நேச்சுரலி. சரி, அப்ப இந்த நேச்சுரலா நாங்க ஸ்பீக் பண்ணக்குள்ள என்ன நமக்கு தேவைப்படும், என்ன தேவைப்படுது. ஸோ நமக்கு அங்க தேவைப்படுற விஷயம் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே vocabulary தெரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் என்ன நம்ம யூஸ் பண்றோம், டெலிஃபோன் எட்டிகெட்ல என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம், அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கும், அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் என்னென்ன, வெஜிடபிள்ஸ் என்னென்ன, ஏதோ நமக்கு தேவையான விஷயங்கள் அதிகம் நம்ம தேடி வச்சுக்கொள்ளணும். ஸோ தட் இஸ் கால் vocabulary. முதல்ல நமக்கு vocabulary தெரியும். ரெண்டாவது நம்மளுக்கு ஒரு சென்ஸை கொடுக்க தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கருத்து, ரைட், ஒரு ஆளுக்கு சொல்லக்குள்ள விஷயத்த ஒரு கருத்தோட சொல்லணும். கம், கோ, இப்படி சொன்னாலும் அதுல ஒரு மெயினான ஒரு ஐடியா, மெயினான ஒரு ஐடியா வந்து கம், கம்மன் எங்கே வாண்டவே கம், வா, கோ, ஓ, இப்படி சொல்லணும். அப்ப தனியாக ஒரு வேர்பை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது கருத்து. பட் ஃபேஸஸ் யூஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் பேர் என்ன சொல்லணும்னு சொன்னா அந்த வித்தியாசமான ஃபேஸஸ் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்ப தனியாக அந்த phrases மட்டும் யூஸ் பண்ணாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், மீன் கிடைக்கும். எல்லாரும் சாய்வி with whom you கருத்து இல்லைன்னு. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் vocabulary தெரியும், எல்லாருக்குமே phrases கொஞ்சம் தெரியும். ஆனா இன்னும் கொஞ்சம் phrases நமக்கு தெரிஞ்சது நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம், நிறைய இடங்களில் பேசலாம். அதே மாதிரி இங்கிலீஷ் டென்சஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த டென்சஸ் வந்து நம்ம வந்து அக்யூரேட்டா நம்ம கதைக்க தான் விஷயம் அது வேறு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கிலீஷை பொறுத்தளவுல தெரியும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். என்னதான் நமக்கு மைண்டுக்குள்ள நமக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு, அதை கன்வே பண்ணக்கூடாது. நாங்கள் என்ன செய்யணும், அது வந்து என்ன செய்யுது, ஒரு பூரணமான ஒரு கம்ப்ளீட்டட் கம்யூனிகேஷனாக மாறுது. ஸோ நம்ம என்கோட் பண்ணிட்டோம், இப்போ நம்ம டிகோட் பண்ணக்கூடாது. ஒரு ஆள் சொல்றாரு, அந்த விஷயத்தை விளங்கி கொள்ளணும். என்கோட் and we encode the message and we tend to provide the feedback. So through decoding எப்படி பண்ற, வாய அசைச்சு தான். For that we have to have practice. சரி, ஸோ அதுதான் இந்த ஸ்பீக்கிங் நேச்சுரல் என்பதுக்கு தேவைப்படுது. சில ஃப்ரேசஸ் என்ன, அந்த ஃப்ரேசஸ் எல்லாம் நம்ம வெளியில கதைக்க செய்யணும். என்னென்ன விஷயம் இங்கிலீஷ் நல்லா வேணும். சரி, ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20 எசென்ஷியல் எவ்ரிடே இங்கிலீஷ் ஃப்ரேசஸ். எசென்ஷியல் அத்தியாவசியமானது, சரி, எசென்ஷியல் கட்டாயம் நமக்கு பேசிக்ல தெரிஞ்சிருக்க வேண்டிய எவ்ரிடே இங்கிலீஷ் ஃப்ரேசஸ், இங்கிலீஷ்ல நம்ம யூஸ் பண்ற ஃப்ரேசஸ் தான் ஷேர் பண்ணி பார்க்க போறோம். அந்த விஷயத்தை நம்ம ப்ரீ வெபினார் போறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு, அதை நாங்கள் ப்ரொசீஜர்ஸ் முடிச்சுட்டு போவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னோவேட்டிவ் எஜுகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி கேம்பஸ். ஸோ இதான் நம்மளோட ஐபிடி கேம்பஸ்ன்ற அந்த ஐஇபிடி என்பதற்குரிய டிஸ்கிரிப்ஷன். சரி, அந்த இன்னோவேட்டிவ் எஜுகேஷன், அதாவது எஜுகேஷன் ஒரு புதிய ஒரு மாற்றம், இன்னோவேஷன் இன்னோவேட்டிவ், கிரியேட்டிவ், இந்த மாதிரியான விஷயங்கள் அதை கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னா அங்க ஏதோ வித்தியாசமான ஒரு விஷயங்கள் இருக்குன்னா புதிய ஒரு முயற்சி,
அதாவது என்ன சொல்றேன், எல்லாரும் ஒரு ரெகுலரான ஒரு வழி, இது வித்தியாசமான ஒரு வழி. சில வித்தியாசமான அது இஃபெக்டிவான ஒரு வழி தான் நம்ம சொல்ற இன்னோவேட்டிவ் எஜுகேஷன். அப்போ உங்களுக்கு இன்னோவேட்டிவான எஜுகேஷன் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம். பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி கேம்பஸ், பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் செய்யப்படுங்க. நீங்கள் கடுங்க உங்களுக்கு இன்னோவேட்டிவான எஜுகேஷன் வந்து தர போகிறோம் நாங்கள். சரி, அதில் ஒன் ஆஃப் த கோர்சஸ் தான் இந்த ஸ்பீக்கிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். சரி, ஸோ நாங்கள் கண்டெக்ட் நம்பருக்கு பார்த்துட்டு இருந்தீங்க. அதே மாதிரி எங்களோட இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அட்ரஸ் ஆல்சோ எங்களோட வெப்சைட்டும் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் இந்த விஷயங்களை தேடி பார்த்தீங்கன்னா என்ன, இது ஒரு ரிலையபிளான ஒரு விஷயம். சரிண்ணே, ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெஜிஸ்டர்டு கம்பெனி. ஸோ எல்லாருமே நிறைய பேர் சும்மா ஃபேக்கான இன்ஸ்டிடியூட் நினைச்சுவாங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி. சரி, ஸோ எங்கள்கிட்ட ரிலையபிளான விஷயங்கள் தான் நிறைய நாங்கள் வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நாங்கள் இந்த கேம்பஸை வச்சுக்கோம். சடனாக க்ளோஸ் பண்ணிட்டு போகிற அளவு இல்லை. ஸோ இதில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது இன்னோவேட்டிவ் எஜுகேஷனை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய பிள்ளைகள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க சார். ஸோ இதான் ஐபிடி கேம்பஸ் இன்ஃபர்மேஷன். ரைட். ஸோ இப்போ நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட எக்கச்சக்கமான இன்ஸ்டிடியூட் நம்ம இலங்கையில பொறுத்தவரை. குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா ஜெப்னா, அதே மாதிரி கொலம்பு, இது மாதிரியான பெரிய கேபிட்டல், அதாவது இலங்கை வந்து ஒரு ஒரு தலைநகரங்கள் என்று சொல்லலாம். கொலம்பு, ஜெப்ரா, ஜெப்னா, கோல், ஹம்பாந்தோட்ட, அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற ட்ரிங்கோ, பேட்டிகலோ, ஹம்பாரோ, அது மாதிரி கேண்டி, எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. பிரைவேட் எஜுகேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணித்தான் இருக்காங்க, நிறைய கன்சியூம் பண்ணித்தான் இருக்கிறாங்க. பட் இங்கிலீஷை பொறுத்தளவுல ஒரு ஸ்டாண்டர்டான, ஒரு நல்ல, ஒரு ஆத்தென்டிக்கான, ஒரு ரிலையபிளான ஒரு இன்ஸ்டிடியூட் இலங்கையில மிச்சம் கிடையாது. பிகாஸ் போஸ்டர்ல ஒரு ஏஐட போட்டோ இருக்கு, கிளாஸ் ஒரு நாள் நடக்கும். ஸோ கிளாஸ் செய்கிற ஆட்களே வீடியோ செய்யறதுக்கோ போஸ்டர்ஸுக்கோ வரல, ஏன்னா தே டோன்ட் கேன் கம்ப்யூட்டர்ஸ். ஆனா நாங்க அப்படி இல்லை. நாங்க என்ன செய்யறோம், எல்லாமே ரிலையபிளா தானே இருக்கு. நாங்க வந்து ஒரு போஸ்டர்ஸை கிரியேட் பண்றோம் அப்படின்னா, யார் லெக்சர்ஸ் உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ண போறோம் கிளாஸ், அவங்களோட போஸ்டர்ஸ் தான் நாங்கள் ரிவீல் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்களோட வீடியோஸ் தான் நாங்கள் என்ன ப்ரொமோட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் என்ன செய்யறோம், ஐபிடி கேம்பஸ்ல ரிலையபிளான நிறைய ஆத்தென்டிக்கான விஷயங்கள் செஞ்சிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் முக்கியமா ஏன் ஐபிடி கேம்பஸ் வந்து எல்லாரையும் விட நல்ல ஒரு ஹோப் வச்சிருக்கோம். எல்லாரும் ஐபிடியில் ஹோப் வச்சிருக்கோம். இதுல ஸ்ட்ரக்சர்ட் கரிக்குலம். ஸோ கரிக்குலத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கரிக்குலம் பேஸ்ட் ஆன் ஸ்போக்கன், அதாவது மாடர்ன் ஏராவில் நமக்கு தேவைப்படுற இங்கிலீஷ் ரிலேட்டடான விஷயங்கள். இந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் நினைச்சேன் we have included in the teaching materials as well as PPT materials. PPT materials நாங்கள் தான் எடுத்திருக்கிறோம், teaching materials தான் எடுத்திருக்கிறோம். So we provide activities related to the real world situation. So situation ரிலேட்டடான விஷயங்களை தான் நான் கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் த கரிக்குலம். சரி, நல்ல லெசன். உங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் ஒரு நியூ ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அந்த நியூ ஆப்ஜெக்டிவ்ஸை கம்ப்ளீட் பண்றது, ஃபுல்ஃபில் பண்றது தானே நம்ம செஷனுக்குரிய நோக்கம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் லெக்சரர்ஸ். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஐபிடி கேம்பஸால நாங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணிருக்கோம், அது வெல் ஆர்கனைஸ்டா தான் இருக்கும். அதே மாதிரி தான் ப்ரொவைட் பண்ண போற கோர்ஸ் வெல் ஆர்கனைஸ்ட். அதே மாதிரி அதை கண்டக்ட் பண்ற லெக்சரர்ஸ் எல்லாருமே more than 5 years experience in online teaching. Physical teaching in பண்ணுவாங்க. Also, they are good at online. They are expert in online teaching. Online teaching என்னன்னு அந்த கரைச்சி குடிச்சாங்க நான் என்ன செய்யறேன் செஷன் எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணுறேன். சரி, is more than 5 years experience in online teaching and especially Tamil speaking students. So நான் எப்படின்னு சொன்னா சின்ன வயசுல இருந்து நான் இங்கிலீஷ் ரிலேட்டடா தான் நிறைய விஷயங்களை செஞ்சு பண்ணுவேன். கொரோனாக்கு முதல்ல இருந்தே நாங்கள் என்ன செஞ்சோம், செஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிடுவோம். ஆஃப்டர் கொரோனா நாங்கள் என்ன செய்யணும், கடும் கூடுதலாக நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் கொடுக்க தொடங்கினோம். ஸோ கொரோனான்னு சொல்லக்குள்ள more than 5 years, 5 years experience. ஸோ ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான லெக்சரர்ஸ் தான் என்ன செய்யணும் ஐபிடி கேம்பஸ்ல அவங்களுக்கு ப்ராசஸ் எல்லாத்தையுமே
கண்டக்ட் பண்றாங்க, ரைட்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்டராக்டிவ் டூல்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிளாரிட்டி, வீடியோட கிளாரிட்டி, அதே மாதிரி உங்களோட ரெக்கார்டிங்கை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெக்கார்டிங் எப்படி கிளாரிட்டியில் எந்தெந்த அளவுக்கு கிளியரா, எந்த அளவுக்கு கன்சைஸா வீடியோஸ் அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்கும். சரி, அதே மாதிரி சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்டராக்டிவ் டூல்ஸ் ஜூம், அது மாதிரி இந்த ஜூம் ரிலேபிளான விஷயங்களை தான் நாங்கள் நினைச்சிடும் செய்யணும். இந்த இடையில கட் பண்ற மாதிரி நம்ம இல்லை, தொடர்ந்து நாங்கள் நினைச்சிடும் தொடர்ந்து கண்டினியூஸாக கிளாஸ் கொண்டு போகிறோம், இடையில இருந்து பிரேக் நடக்காது. ஸோ ப்ரீமியமான விஷயம் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஆடியோ வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்து தெரியும், கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கு. அதே மாதிரி ஃபீட்பேக் மெக்கானிசம், உங்களுக்கு ஃபீட்பேக்னு சொல்லக்குள்ள உங்களோட எவாலுவேஷன் எல்லாமே ஓரளவு தான் இருக்க போகுது. அதில் நீங்கள் பேசுவீங்க, உங்களுடைய ஃபீட்பேக்லாம் தந்துருக்கோம். ஸோ அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே ரிலேட்டடாக, இது வாய்ஸ் ரிலேட்டடாக தான் விஷயம் அசைன்மெண்ட் வரப்போகுது. ஸோ நீங்கள் தான் நினைச்சு பேசுறது தான் ஒரு மார்க்ஸ். சரி, அதே மாதிரி டெக்னிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ், ஸ்டேபிளான ஒரு கனெக்ஷன் இருக்கிற இடங்கள தான் நாங்கள் செஷனை கண்டக்ட் பண்ணுறோம். பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா நல்ல விசிபிளாக இருக்கக்கூடிய இடங்கள்ல தான், நல்ல பேக்ரவுண்ட்ஸ் இருக்கிற இடங்கள்ல தான் ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபோனில் எல்லாமே ஃபெப்ரவரி டிவைசஸ் தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் வீடியோஸ் பார்த்துட்டு என்ன தெரிஞ்சிருக்கும், எந்த அளவுக்கு நாங்கள் இந்த கிளாஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். சரி, அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லையும் என்கேஜ்மெண்ட்ஸ் என்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அதே மாதிரி மோட்டிவேஷன் கட்டாயம். சரி, திஸ் இஸ் அபவுட் மீ. ஸோ ஐபிடி கேம்பஸில் நாங்கள் இந்த முறை இந்த உங்களோட பேச்சு நான் தான் நினைச்சிருப்பேன் லெக்சர் போல போகிறோம், ரைட்? ஸோ இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளோட விஷயம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ I have successfully completed my national diploma. I have successfully completed my bachelor's of education. எல்லாமே related to English language teaching. English teaching as a second language. இந்த மாதிரி ரிலேட்டட் தான் நினைச்சு பர்சனலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிந்து காலேஜில் தான் நான் இன்டர்ன்ஷிப் எடுத்தேன். Colombo Popularity Hindu College. Very famous school. So நான் நிறைய அவார்ட் வின் பண்ணியிருக்கேன். Best English news reader, Best English announcer award from Morales University, and Jaipur University conducted a Supernova, and also I participated and got that certificate of participation as an English news reader as well as English announcer. So நிறைய விஷயங்கள் நடந்திருக்கேன். So this is about me. So you can go through the PPT and you can get to know myself. Okay. இப்போ நாங்கள் என்ன டிப்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். டிப்ஸ் எல்லாம் என்னென்ன? டிப்ஸ் டு லேர்ன் தீஸ் ஃப்ரேசஸ் எஃபெக்டிவாக நாம் இந்த ஃப்ரேசஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நாங்கள் முதலாவது சே ஈச் ஃப்ரேஸ் அலவுட் 5 times daily. சத்தம் போட்டு நம்ம இங்கிலீஷ் பேசுவோம், ஏன் அப்பதான் ஞாபகம் வச்சுக்கணும். சத்தம் போட்டு பேசினா என்ன நடக்கும்? கான்ஃபிடென்ட்டா இருக்கும். சத்தம் போட்டு பேசினா நம்ம நினைச்ச மாட்டோம், மிஸ்டேக் கொடுத்தப்போ பயப்பட மாட்டேன், மிஸ்டேக் கொடுக்குறதுக்கு பயப்பட மாட்டோம். ஸோ see each phrase is loud 5 times daily. அதே மாதிரி use them in a short conversation or journal entries. journal entries அதே மாதிரி short period of time நம்ம பேசுறது include பண்ண பேசுறது. Practice with a partner, ask and respond using the same structure. Partneroட நீங்க practice பண்ணிக்கலாம். Listen to native speaker using these in movies for interviews. இந்த விஷயங்களை நீங்க டைப் பண்ணி மூவிஸ்லயோ இன்டர்வியூஸ்லயோ பாத்தீங்கன்னா எந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணாங்க, எந்த இடத்துல யூஸ் பண்ணாங்கன்றது தெரியும். ஸோ விஷுவல் லேர்னர்ஸுக்கு இது தேவைப்படுது. அதே மாதிரி சென்டென்ஸ் ரைட் பண்ணி பாத்தீங்க. ஸோ இது எல்லாம் என்னன்னா ஓவராலா உங்களோட அந்த விஷயங்களை பேசுறது பாடமாக வைக்கிறது. ஸோ சே ஈச் phrases loudly 5 times daily. இது யாருக்கு செட் ஆகணும் சொன்னா கைனஸ்தெடிக், ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்ப்பாங்க, இந்த விஷயம் செட் ஆகும். அதே மாதிரி யூஸ் டைம் இன் ஷார்ட் கன்வர்சேஷன். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்பீக்கிங் என்ற ஒரு விஷயம், அதாவது
ஆனால் அந்த ப்ராக்டிக்கல் ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கறதுக்குள்ள அவருக்கு தேவையான விஷயம், ரைட்? ப்ராக்டிஸ் வித் த பார்ட்னர். பார்ட்னரோட ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. டீச் லேர்னர்ஸ், அதாவது ஒரு ஆள் ஒரு விஷயத்தை ஒரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்குறாளா இருந்தா அவருக்கு விஷயம் இந்த விஷயம், சரி சரி. அதே மாதிரி லிசன் டு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் யூசிங் தீஸ் இன் மூவிஸ் ஆர் இன்டர்வியூஸ். இது வந்து ஆடிபிள் லேர்னர்ஸ், ஆடிட்டரி லேர்னர்ஸ் சொல்லுவாங்க. இல்லை கேட்கிற விஷயங்கள் நல்லா ஞாபகம் முடியாது, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும். Write your own sentence using each one. இது வந்து சொல்ற ஸ்ட்ரெஸ்ல எழுதி படிக்கிறார்கள் தான் நம்ம சொல்றோம். ஸோ எழுதி படிக்கிறார்கள் இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் எல்லா விஷயத்தையும் நீங்க என்ன செய்யணும், எனக்கு எல்லாத்தையும் நீங்க செஞ்சாங்க உங்களுக்கு என்ன லேர்னிங் ஸ்டைலோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒன்று செட் ஆகும். சரி, இதுல ஏதாவது நீங்க என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும். ரைட். இப்போ முதல்ல ஒரு பேச பாருங்க, ஐம் குட் அட். இப்போ ஒரு ஆள் ஒரு விஷயத்துல நல்ல ஸ்கில்டா இருக்கிறான்னு சொன்னா அவர் சொல்ல ஐம் குட் அட். இப்போ நான் வந்து நல்ல ஸ்விம்மிங்ல நல்லா நல்ல நல்ல ஸ்கில், ஐம் குட் அட் ஸ்விம்மிங். ஒரு ஆளுக்கு வந்து நல்ல மேனேஜ்மெண்ட்ல நல்ல நல்லா தெரியும், எல்லாம் தெரியும், ஒரு ஸ்கில்லா இருக்காங்க, ஐம் குட் அட் மேனேஜ்மெண்ட். ஒரு ஆளுக்கு நல்ல ஸ்டோரி டெல்லிங் நல்லா வரான்னு சொன்னா ஐம் குட் அட் ஸ்டோரி டெல்லிங். இப்படி என்னத்துல ஸ்கில்லா இருக்குதுன்னா அந்த விஷயத்தை நீங்க செய்யலாம், சொல்லலாம், ரைட்? ஸோ பாருங்க, ஐம் குட் அட் சால்விங் பசில்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லுங்க, I'm good at solving puzzle. So in the sentence pattern எப்படி வருது பாத்தீங்கன்னா I'm good at ன்றது இருக்கும். Noun வருது. I'm good at. I'm good at gardening. ஒரு noun. Verb ing ல இல்லாட்டி வருதுங்க. I'm good at playing cricket. I'm good at gaming. இப்படி எல்லா விஷயங்களும் சொல்லணும். சரியா? I'm good at. I'd like to. I'd like to. நான் ஒன்று செய்யறது விருப்பப்படுறேன். I'd like to go to Colombo. நான் வந்து கொலம்போ போறது விருப்பப்படுறேன். சரியா? நான் வந்து ஒன்று செய்யறதுக்கு விருப்பப்படுறேன். அதே பொலைட்டா நான் செய்யறது ஐ வுட் லைக் டு. இல்லைன்னு நான் சொல்லலாம், ஐ லைக் டு கோ டு கொலம்போ. ஐ வுட் கோ டு கொலம்போ. ஐ வுட் கோ டு கொலம்போ இப்படிலாம் சொல்லலாம். ஐ வுட் லைக் டு அதை யூஸ் பண்ணதுக்கு யூ வாண்ட் டு டூ சம்திங் பொலைட்லி, முறையாக ஒன்றை செய்யறதுக்கு விருப்பப்படுறீங்களா, அதுக்கு நம்ம விஷயம் சொல்லலாம். I would like to visit Japan one day. நான் வந்து ஜப்பான் இல்லீகல் அல்ல, லீகலா நான் போகணும், அது நீங்க இப்படி சொல்றது. சரி, அவங்களோட அவங்களோட விருப்பத்தை ஃபார்மலா சொல்றது யூஸ் பண்ணுறது. I can't wait to. I can't wait to. ஸோ நீங்க வந்து ஒரு விஷயத்துல எக்ஸைட்டடா இருக்கீங்களா, யூ ஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் சம்திங், அந்த டைம்ல நீங்க அந்த யூஸ் பண்ணலாம். I can't wait to. I can't wait to meet my cousins. I can't wait to meet my cousins. So you're very excited to meet your cousins. I can't wait to meet my cousins. I'm not sure. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஷுவரா இல்லையான்னு தெரியாது, அன்சர்டன் பீரியட். ஸோ யூ டோன்ட் நோ எனிதிங் about that matter, right? So அந்த டைம்ல நீங்க you're not so sure about it. Also you don't know about the particular incident or particular thing. At that time you can utilize I am not sure. Well, the partial agreement between the disagree on the condition I'm not sure. Not language in the right? On the process, I'm not sure where she lives. I'm not sure when will she come. I'm not sure how can I write. I'm not sure. I'm not sure how people ignore these things. இப்படி நான் இங்கிலீஷ்ல சொல்லலாம், ரைட்? அடுத்தது ஐ திங்க் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனை நீங்க சொல்ல போறீங்களா, ஒரு ஸோ யூ ஆர் கோயிங் டு சே சம்திங், சே ரிகார்டிங் சம்திங், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை பத்தி நான் சொல்ல போறேன். ஐ திங்க் this must be a Huawei phone. Yes, I think he must be available now.
என்னத்தை நினைக்கிறீங்களோ அதை சொல்றேன். சரி, I think this movie is amazing. I think this movie is amazing. சரி, I feel like, so you want to do something at that moment. So இப்ப நான் என்ன செய்யணும் என்று ஆசைப்படுறோம் அதை சொல்றதுதான். Right? I feel like eating chocolate now. I feel like going on a trip now. I feel like doing my homeworks at the moment. I feel like playing cricket with my friends at that time. இப்படி நாங்கள் யூஸ் பண்றது என்ன? I feel like, I feel like எனக்கு சிவன் போல இருக்கு, எனக்கு சிவன் போல இருக்கு இது சொல்லுவேன். சரி, let me, let me இப்போ நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. Right? You want to offer or request to do something. You want to offer or request to do something. உங்க செய்யுங்க அந்த விஷயம் அவங்க ஆஃபர் பண்றது இல்லாட்டி அவங்க செய்ய சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணதுன்னு அவங்க சொல்றது இல்லை. சரி, let me help you carry that bag. Let me help you that. Let me help you carry that bag. ஏன்னா வந்து ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு பேக். Let me help you. Let me help you. Speaking a bit louder. கொஞ்சம் நல்லா சத்தமா கொஞ்சம் பேசுறது நல்லா ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறேன். Let me help you to. Let me help you. Let me help you pass the exam. Pass the exam. அவ்வளவுதான், எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றேன். சரி, let me. I am used to. இது பாருங்க, something is normal or familiar for you. இது வந்து நீங்க நடக்கிறதா பெருசா யோசிக்கிறது ஒன்றும் இல்லை, எல்லாம் நடக்கிறதா சொல்லதான் என்ன. I am used to. I am used to cold weather. I am used to cold weather. சில பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வித்தியாசமா நடக்குது அப்படின்னு சொன்னா அது வெளிநாட்டு விஷயம் சொல்லுவாங்க. இப்படி வித்தியாசமா நடக்குது. I am used to cold weather. I am used to cold weather. I am used to. I'm used to. I'm used to playing cricket. I'm used to channeling. I'm used to diagnosing. I'm used to delivering the message. I'm used to completing the task. சரி, இதெல்லாம் வந்து எனக்கு நார்மல் தான். எனக்கு அந்த அளவுக்கு வித்தியாசம்ன்றது இல்லை சொல்றதான் என்ன இந்த மாதிரி விஷயம். I am looking forward to. So if you expect something with pleasure, expect பண்றீங்க ஒரு விஷயத்தை சந்தோஷமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்கன்னா you can utilize this one. சரி, you can utilize this one. So பாத்தீங்கன்னு சொன்னா you are looking forward to dash now. That you are mind use பண்ணுங்க. You're excited about something in the future. Future ஒரு விஷயத்தை பத்தி நீங்க எக்ஸைட் பண்றீங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க யூஸ் பண்றதுதானே இந்த விஷயம். So I am looking forward to my vacation. I am looking forward to my wedding. I am looking forward to my graduation. I am looking forward to joining you. I am looking forward to going for a trip. So I am tired of. I am tired of. So பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல நீங்க போர்ட் ஆயிட்டீங்க. You are getting bored or frustrated with something. You can utilize this. I am tired of. I am tired of waking up early. காலையில் எழும்புறது கட்ட கஷ்டமாயி போர் ஆகி கட்டு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி அதாவது கஷ்டமாயி சொல்லிட்டு I am tired of waking up early every day. I am tired of doing or completing this task within 1 hour. ஒரு மனிதன் உள்ளது செய்யறது கட்ட கஷ்டமாயி நீங்க ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி இது வந்து நெகட்டிவான ஒரு சென்டென்ஸ் இதை யூஸ் பண்ணப்ப கொஞ்சம் அவதானமா யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க என்ன செஞ்சுருவாங்க, அவங்க நோட் பண்ணுவாங்க. நீங்க என்ன செய்யலாம், சும்மா கேஷுவலா ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளவு டைம்ல நீங்க யூஸ் பண்ணலாம். சரி, how about, so இதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன் என்ன மாதிரி how about, so yeah, suggesting something.
ஒரு விஷயத்தை நீங்க சஜஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் சில இதை யூஸ் பண்ணலாம். How about watching a movie tonight? இன்னைக்கு நைட்டுக்கு ஒரு மூவி ஒன்று பார்க்கலான்னு இது ஒரு சஜஷன். How about the meeting today? இன்னைக்கு மீட் பண்ணுறது இந்த மாதிரி. How about calling you after 4 o'clock? உங்களுக்கு 4 மணிக்குள்ள கோல் எடுக்கிறது இந்த மாதிரி சொல்லி கேட்குறதா. சரி, I don't mind, நான் கணக்கில் எடுக்க மாட்டேன். You're okay with something, it's not a problem. எனக்கு பெருசா பிரச்சனைன்றது நான் இதெல்லாம் கணக்கு எடுக்கல. ஸோ டைம்ல ஏன் I don't mind அந்த விஷயம். I don't mind waiting a few minutes. எனக்கு கொஞ்ச நேரம் இந்த நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. I don't mind waiting. I don't mind calling you several times. Calling me several times. நீ நிறைய கால் எடுத்தனால எனக்கு பேசுறது பிரச்சனை. Right? So I don't mind coming with your parents. நீ வீட்டு பேரண்ட்ஸோட நீ வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. சரி, I have to. இப்போ ஒரு விஷயம் வந்து கட்டாயம் இட்ஸ் மஸ்ட். அந்த இதுக்கு நான் என்ன செய்யணும்? Have to யூஸ் பண்ணலாம். சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா have to, சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா has to. I have to learn. I have to do. I have to complete. I have to know. I have to do this. I have to eat a lot of fruits. I have to drink a lot of water. I have to drink milk every day. இப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய விஷயங்களை நான் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள் சொல்றேன். இதே இது சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்தால் ஹேஸ் டு வந்துடுவேன். He has to do this. He has to do. He has to complete. இப்படி சொல்றேன். சரி, ஒரு விஷயம் கட்டாயம் நீங்க செய்தான் வேணும். ஸோ you have the obligation. உங்களுக்கு கடமை இருக்குது சொன்னா நீங்க இதை செய்யணும். ரைட்? I am trying to. So இது வந்து என்ன? You are making an effort to do something. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நீங்க ட்ரை எடுக்கீங்க. அதுக்கு நான் I am trying to learn more English. நான் வந்து இங்கிலீஷ் நல்லா நிறைய இங்கிலீஷ் பேசுறதுக்கு ட்ரை ரைட். I am trying to help you utilize your knowledge. உங்களோட knowledge நீங்க கூட்டுறதுக்காக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். I am trying to. சரி, I would rather. So you prefer one thing over another. ஒன்றை தாண்டி இன்னொன்றுக்கு நீங்க என்ன செய்றீங்க? விருப்பத்தை கொடுக்குறீங்க. இல்லாட்டி ஒன்றை விட இன்னொன்று நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த இடத்துல நீங்க I would rather stay home than go out. வேணா வெளியில போறத விட வீட்டு இருக்கிறது நல்லது. எனக்கு இல்லை அதான் விரும்புறேன் சொல்றேன். I would rather eating coffee than drinking coffee than drinking milk. பால் குடிக்கிறதோட காஃபி குடிக்கிறது நல்ல ஒரு பார்க்கணும். ரைட்? I would rather playing cricket than playing football. ஃபுட்பால் ஆகிறத விட கிரிக்கெட் விளையாடுறது நல்லா மட்டும் நினைக்கிறாங்க. எனக்கு நல்லா அதான் அது சொல்றதா. சரி, I don't know if இவதான் thinking you are not sure about something. So at that time we can use this phrase. I don't know if. Right? I don't know if she will like this gift. அவள் அந்த gift பிடிக்குமா இல்லையா தெரியாது. I don't know if she will go to canteen. I don't know if you will come or not. I don't know if people will understand my situation or not. இப்படி என்னையே வாங்குவது தெரியாது, என்ன நினைப்பாங்களோ தெரியாது, வருவாவோ தெரியாது, போவாவோ தெரியாது. இப்படி நம்ம சொல்றது யூஸ் பண்றதா. சரி, அதே மாதிரி இட் டிபெண்ட்ஸ் ஆன். இது இந்த விஷயத்துல தான் இருக்கு. இதுதான் இதுல தங்கி இருக்கு சொல்றது. சம்திங் இஸ் நாட் சர்டனான ஒரு விஷயம் இல்லை. இட் சேஞ்சஸ் பை சிச்சுவேஷன் ஏதாவது மாறும். ரைட்? ஸோ இது வந்து ஒரு நிலையான ஒரு விஷயம் இல்லை. இது சம்டைம்ஸ் மாறும். சிச்சுவேஷன் ஏதாவது மாறிட்டே இருக்குன்னு சொல்ற டைம்ல இட் டிபெண்ட்ஸ் ஆன். இப்போ சும்மா நாங்கள் இட் டிபெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ will you complete the task? It depends on the time. டைமை பொறுத்து தான் மாறும் sometimes. Sure, it depends on the weather. It depends on the boss. Boss கையில தான் இருக்கேன் சொல்றதா. சரி, I haven't decided. சரி, you have not made a final choice. You don't have the final decision, right? So you're not sure, and you don't have the final decision. So at that time, I can reply, I haven't decided what to
where yet. I haven't decided how we can help each other. எப்படி மற்ற ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள் ஹெல்ப் பண்ணலாம் டிசைட் பண்ணல அப்படின்னு சொல்றதா சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா I am thinking about so you are considering doing something, you are going to do something, but you are thinking about all these things when during the time you can realize I'm thinking about starting a new hobby, I'm thinking about doing a new business, I'm thinking about passing the exam, I'm thinking about how to play cricket in the rainy season. அப்படி நான் நல்ல யோசிச்சுட்டு இருக்கிறேன் என்று சொல்றதா இருக்கு. ஸோ இது எல்லாத்துலயும் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா சென்டென்ஸ் வேர்ட். ஸோ ஐ எம் திங்கிங் அபவுட் இட் ஒரு பயங்கர ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டிசைட் ஆன் தி ஒரு க்ளோஸ் வேர்ட். ஐ டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரோ நவுன் வேர்ட். ஐ டோன்ட் நோ இஃப் on the ப்ரோ க்ளோஸ் வேர்ட். I would rather under the ப்ரோ base verb one word. So I'd rather under the ப்ரோ base verb I'm trying to under the ப்ரோ base verb. So இதெல்லாம் நீங்க என்ன சொல்லுங்க ஆப்ரேஷன். ஸோ இது தான் நமக்கு தேவை ரைட். அண்ட் மீனிங் இன்னத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம். அது எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியாம நீங்க என்ன செய்வீங்க நிறைய விஷயங்கள் நீங்க படிச்சுட்டு போவீங்க. அதே மாதிரி நிறைய vocabulary டெவலப் ஆகும். அதே மாதிரி உங்களை என்ன செய்வாங்க ஒரு என்ன சொல்ற சொல்லப்போனா ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி தான் பார்ப்பாங்க. நீங்க நல்ல சரியான ஆக்சென்ட்டோட நீங்க விஷயங்களை தெரிஞ்சு பேசுறீங்க. உங்களோட நல்ல இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. He or she must be good at English. இங்கிலீஷ் வந்து நல்லா நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்லா நினைப்பாங்க. ஸோ அந்த விஷயம் தான் நமக்கு தேவை. இப்போ ஒரு ஆள் என்ன பேர் இங்கிலீஷ் கதைக்கிறதுக்கு எல்லாம் ட்ரை பண்றாங்க. To get the recognition that the person is trying or the person is speaking English, right? So நான் வந்து இங்கிலீஷ் வந்து இஷ்டப்பட்டு படிச்சுட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. என்னதே ஒன்று நான் படிக்கிறேன். To show that I have potential, I have known how to speak English. இங்கிலீஷ் ஸ்பீக் பண்ண அப்படின்னு தெரியும் சொல்லி மற்ற காட்டணும். அதுதான் அல்டிமேட் கோல். Ultimate goal is to speak English. And to show that the person has the talent to speak English. English கதைக்கிறதுக்கு அந்த பர்சனுக்கு டேலண்ட் சொல்லி காட்டுறதுதான். சரியா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பர்பஸுக்கு வந்து நாங்கள் இங்கிலீஷ் பேசுகிறோம். ஓகே ஒரு இங்கிலீஷ் பேர் காட்டுறாரு ரைட். முதலாவது விஷயம். ரெண்டாவது என்ன உண்மையாவே நம்மளுக்கு இங்கிலீஷ் ரிலேட்டடாக டாஸ்க் இருக்கு. முதல்ல நம்ம எபிசோடோ அந்த விஷயங்களை சோட் அவுட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேர் ஸ்டடி ரிலேட்டடா பிடி எக்ஸாம் ஐடிஎஸ் எக்ஸாம் அதே மாதிரி அதில் ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் லிசனிங் எல்லாமே இருக்கு. ஸோ அது பாஷா என்ன தான் நாங்கள் போகலாம் புரிஞ்சு போகலாம் படிக்கலாம் அவங்க ஸோ எல்லாமே பர்பஸோட தான் செய்யணும். பட் எல்லாமே செய்யக்கூட என்ன நடக்கும் சொசைட்டி வில் ரெகக்னைஸ் யூ தட் யூ ஹேவ் த டேலண்ட். என்னன்னு சொல்றாங்க சொசைட்டி நம்மளை அக்செப்ட் பண்ணணும் ரைட். ஓகே ஒரு இங்கிலீஷ் தெரியும் ரெண்டு சொல்லி ஒரு ஆள் கதைச்சாலே போதும் நம்ம என்ன செய்யணும் இங்கிலீஷ் நாமளே நிறைய எஃபர்ட் போட்டு பழகிடும். ஸோ முதலாவது ஒரு ஆள் வாய் ஓகே இங்கிலீஷ் தெரியும் நான் அவர் இங்கிலீஷ் கதைக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவர் இங்கிலீஷ் கேட்கறது நல்லா இருக்கு இப்படி ஒரு ஆள் சொன்னாலே போதும் நமக்கு இல்லை அதை விட ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் கிடைக்காது. சரி ஸோ என்ன செய்யணும் நீங்க அடிக்கடி நீங்க இங்கிலீஷ் பேசினா அதை என்ன செய்வாங்க people will recognize. அது மாதிரி தான் சரியான இடங்களை பேசுவாங்க. எல்லா இடங்களும் பேசிட்டு இல்லை தேவைப்படுற இடங்களை பேசினாதான் நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் சாத்தியம். சரி ஓகே. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னா அந்த கோர்ஸ் பேக்கேஜில் பற்றி நாங்கள் சொல்லி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த ஐபிடி கேம்பஸ் உண்மையாகவே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் என்ன செய்ய பண்ணோம்னா 10,500 தான் நாங்கள் செஞ்சோம் கோர்சஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்தோம். ஸோ 35 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து 10,500 ப்ளஸ் 500 ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ 11,000 நாங்கள் செஞ்சுருந்தோம் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த தரம் எங்களோட ஃபவுண்டர் எங்களோட சேர்மன் டிசைட் பண்ணினாங்க, சிஇஓஸ் டிசைட் பண்ணினாங்க என்னன்னா ஓகே நம்ம ஒரு 60% ஆஃபர் கொடுப்போம் சொல்லி போட்டு என்ன செஞ்சாங்கன்னா 60% ஆஃபர் 60% ஆஃபர் உங்களுக்கு எல்லாருக்குமே 4,500 தான் என்ன செய்வாங்க இந்த கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ளஸ் 500 ரெஜிஸ்ட்ரேஷன். அது ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஸ்டிடியூஷன் என்ன கோர்ஸ் ஃபீ வந்து 4,500 500 registration fee. So altogether 5,000 நீங்க என்ன சொல்றீங்க
இந்த மொத்த கோர்ஸையும் 35 பேஜ், அதாவது 3 மாத கோர்ஸ் எடுத்துக்கொள்ள போறேன், ரைட்? ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் நேரத்தோட சொல்லியிருக்கேன், நீங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் டெவலப் ஆகும் நினைக்கிறீங்களோ, பேசிக்கா அவங்களுக்கு தெரியுற கொஞ்சம் கூட்டம், அதே மாதிரி நீங்க பேசிக்கே தெரியாம இருக்கு எந்த மாதிரி செய்யற இந்த மாதிரியான எல்லா கேட்டகரி நான் என்ன செய்யறோம், இந்த சர்டிபிகேட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த கோர்ஸ் தான் இங்கிலீஷ் ப்ரொவைட் பண்றேன். அதே மாதிரி இது வந்து 3 மந்த்துக்குரியது, 35 நாள் உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களோட நாள் ஒர்க் பண்ணணும். 3 மாதத்துக்கு என்ன செய்யணும் கிடைக்கும். So it will lead to 3 months and we will be with you 35 days. But உங்களுக்கு ஃபுல்லாவே என்ன செய்யணும், கைடன்ஸ் சப்போர்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் என்ன செய்யணும் த்ரூ வாட்ஸ்அப்ல நான் என்ன செய்யணும் தந்துருக்கேன், ரைட்? அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் டைம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டேஸை பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே, மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாளும் உங்களுக்கு என்ன செய்யணும் 8 to 9 கிளாஸ் நடக்கும். சரியா? அதே மாதிரி கோர்ஸ் ஃபீ நான் நேரத்தோட சொல்லியிருந்தேன் 60% ஆஃபரில் நான் என்ன செய்ய போகிறோம். இது வந்து 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி தான் நினைச்சேன் புது பேச்சு நினைச்சேன். சரி, ஸோ ஆல் கிளியர் வந்து நினைக்கிறதா? ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் சொன்னால் நீங்கள் கேட்கணும் கொஷின்ஸ். ஸோ யூ கேன் கெட் மை நம்பர், கேம்பஸில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய நம்பர் இருக்கு. ஸோ அந்த நம்பரை நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த நம்பரை தெளிவுகளை கற்றுக்கொள்ளலாம். So if you have any queries, please ask me. I will be available for you. I will be helping to you each and every time. Okay. அதே மாதிரி இதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நீங்க யூடியூப்ல போட்டு, அதே மாதிரி யூடியூப்ல நீங்க வந்து உங்களோட ஐபிடி கேம்பஸ்ல அந்த ப்ரொஃபைலுக்கு போனீங்கன்னு சொன்னா அந்த வீடியோஸ்ல உங்களுக்கு தெரியும், பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. நாங்கள் வந்து வீக்லி வீடியோஸ் போடுவோம். அந்த வீக்லி வீடியோஸ்ல ஃபீட்பேக் வீடியோஸும் இருக்கு. பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னு சொன்னா தெரியும், அதில் தனியாக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ், ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்க கிட்டத்தட்ட 150 மேற்பட்ட ஃபீட்பேக்ஸ் இருக்கு. நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் எப்படி அந்த ஐபிடி கேம்பஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, எப்படி அவங்களோட ஃபீட்பேக், எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கன்சியூம் பண்ணியிருப்பாங்க, எந்த மாதிரியான சர்வீஸ் அவங்களுக்கு வழங்கப்பட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இவ்வளோ நேரமே பேஷன்ஸோட இந்த ப்ரெசன்டேஷனை கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இது ரிலேட்டடான விஷயங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் செய்யலாம். யூ கேன் கான்டாக்ட் மை நம்பர். இந்த நம்பரை வந்து நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேட்டுக்கொள்ளலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் today's webinar. So I hope you all have understood what I was trying to say. And in everyday situation, you have to utilize the phrases. And I have suggested you to to do something to remember the phrases. So there are plenty of learning styles we have. So sometimes students may be audible learners, practical aesthetic learner, visual learners, or teach learner, or whatever it is, we can utilize these phrases through the practice. So you may have some challenge in writing these phrases that will speak, or else you can utilize these phrases among the people within a short period of time. If we have enough spaces, we can utilize this one. So if you have a language partner, you can utilize these phrases with them. So bring all the type of aspects in the language can utilize this one. So the phrases in the to be very clear in this English language. English கட்டுமையாக clear ஆயிட்டு இன்னைக்கு பயம் இல்லாம கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரெடியாக I'll be helping you. உங்களுக்கு கட்டாயம் நான் ஹெல்ப் பண்றேன். எல்லாருமே இந்த கேம்பஸ்ல நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு இருக்கு, நிறைய கேம்பஸ்ல நிறைய விஷயங்களை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருமே நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக இந்த 3 மாதத்துக்கு பயணிக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. Have a good day. On our next session, then I'll meet you.